எங்களுடைய கடற்கரைகளை கையகப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை வந்து தொடர்ச்சியா வந்து இங்க இப்போ இந்த 4-5 வருடங்களாக நடந்துட்டு இருக்கு. கார்பரேட் ரீதியா மாத்துறது. அதாவது முதல்ல அரசாங்கம் கையகப்படுத்துவது, அதாவது நீலக்குடி திட்டம் என்ற பேர்ல ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா மெரினாவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல மெரினாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளை வந்து மூங்கில் காடுகள் மாதிரி வளைச்சு போட்டு பண்ணியிருப்பாங்க. அதனுடைய ஒரு நீங்க போறீங்களா அங்க அதே மாதிரி கோவளத்தை வந்து முதல் முறை அங்கதான் ஆரம்பிச்சாங்க இந்த நீலக்குடி திட்டம். அங்க வந்து நீங்க வந்து காசு கட்டி தான் உள்ள போக முடியும், நீங்க ஃப்ரீயால போக முடியாது. இங்கேயும் காசு கட்டி போறதுதான் அவங்களுடைய பிளான். ஆனா வந்து அதை உடனடியாக செயல்படுத்த இப்ப நாங்கெல்லாம் எதிர்க்கிறதுனால அதை உடனடியாக செயல்படுத்தினா மக்கள் மத்தியில பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு எதிர்ப்பு வரும். மீனவர்களை சமாளிச்சிடலாம், இப்ப அவங்க எங்களை வந்து ரொம்ப கிள்ளிக்கரையா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்றதான் நான் பாக்குறேன். பொதுமக்கள் மத்தியில இருந்து ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க அது ஒரு எதிர்வினை வந்துருன்றதுக்காக வந்து இப்போ கமுக்கமா இருக்கிறாங்க. இப்போ வந்து காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. நாளடைவுல கோவளத்துல வாங்குற மாதிரி இங்கேயும் காசு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல காசு வாங்குவாங்க, இன்னொரு ஒரே திட்டத்துக்கு ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு இன்னொரு இடத்துல காசு வாங்காம இருப்பாங்களா? கண்டிப்பா அதுவும் நடக்கும். இது மட்டும் இல்ல ஆபத்து, இது அரசாங்கம் கையில வச்சிருக்குது இல்ல, நாளடைவுல இது கார்பரேட்டுகள் கையில ஒப்படைக்கப்படும்.